அக்னி அக்னின்னு சொல்லி வெயில் மண்டையை பொழக்கும்னு பார்த்தா மழை பொலன்னு பொழந்து கட்டுது. பட் மழைனா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஒரு பக்கம் வெயில் காலத்தில் மழை பெஞ்சாலும் ஜாலியாக தான் இருக்குது. பட்டு எங்கள் ஃப்ளாட்டு இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தண்ணி நின்றுடுச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மழை நின்னோடனே வந்து அந்த தண்ணிலாம் ட்ரெயின் ஆகிடும். ஈவினிங் டைமில் அப்படியே காற்று வாங்கிட்டு காரில் நாங்கள் எப்போவுமே போகிற பிளேஸ். நீங்கள் முன்னாடி விளாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஜன்னல் எட்டி பார்த்தா எங்கள் அப்பா மாடுக்கு பிஸ்கெட் ஊட்டிகிட்டு இருக்காரு. நாய்க்கு பிஸ்கெட் ஊட்டி பார்த்துருப்பீங்க, மாடுக்கு பிஸ்கெட் ஊட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்படி கொஞ்சம் கீழே இருக்க அந்த டாக்கும் போட்டால் அது போய் சண்டை போட்டு ரெண்டுத்துக்கும் சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டாகை தனியாக கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்தி அதுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசலில் இன்னொரு செல்லக்குட்டி. அதுக்கு நான் பிஸ்கெட் வாங்காமல் விடுவேனா? டெய்லி நம்ம செல்லத்துக்கு பிஸ்கெட் போடுறது தான். ஸோ அதுக்கு ஒரு பேக்கெட்டாக பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு காமிச்சோடனே எவ்வளோ அப்படி குஷியாக வந்து ஜாலி ஆயிடுச்சு அதுக்கு. அப்படியே என் கையிலேருந்து எப்படி அந்த பிஸ்கெட்டை தட்டி வாங்கி வாயில் வச்சுருக்கா பாருங்கள். நான் சும்மா விடுவேனா? அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிடுங்கி இன்னொரு டாகும் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்து 2 பேருக்கும் ஈக்குவலாக பங்கு பிரித்து போட்டுட்டேன். அந்த கடுப்புலேயே கொஞ்சம் மேடம் வந்து சாப்பிடாம போயிட்டாங்க. பட் என்னன்னாலும் அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்பாங்க. ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் நம்மள மாதிரி தானே எல்லாம். ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. பாய்.